பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவர் இந்த நாளிலும் நம்மை ஜெபிக்கும்படி ஒன்றாக கூட்டியிருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் எங்கே இருந்தாலும், உங்களுடைய வீடுகளில் இருந்தாலும் ஜெப நிலைமையில் இருக்கணும். இதை ஜெபிப்பதற்காக தேவன் கொடுத்திருக்கிற நேரம். அது மாத்திரமல்ல, கர்த்தர் நம்மோடு இடைபடுகிற பேசுகிற ஒரு நேரம். சாட்சியின் மூலமாய் பேசுவார், வசனத்தின் மூலமாய் பேசுவார், பாடல் மூலமாய் பேசுவார். ஜெப நேரத்தில் ஆண்டவர் நம்மை தொடுவார். அதனால் தேவ பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ள நம்ம கர்த்தருக்கு ஒருத்தர் பயத்தோடு இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கு பெற வேண்டும். நீங்கள் வீட்டில் உட்கார்ந்து கொண்டு இருந்தாலும் இயேசு உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். தெரியுமா உங்களுக்கு? இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்தில் நீங்கள் எங்கே 2 பேர் 3 பேர் கூடினாலும் அங்கே நான் இருக்கிறேன் என்று இயேசு வாக்கு கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து என்கிற அந்த நாமத்தை நீங்கள் அறிந்து கொள்ள, அந்த நாமத்தில் ஜெபிக்க இப்போ காத்திருக்கிறதுனால இயேசு உங்கள் பக்கத்தில் தான் இருக்கிறார். நீங்கள் அதை விசுவாசித்தாலே தேவ பிரசன்னத்தை உணர முடியும். காட் பிளஸ் யூ. ஓகே, பைபிளை எடுத்துட்டிங்களா? நல்ல கவனிங்க. ஒரு முக்கியமான காரியம் நம்ம இந்த நாட்களில் அறிந்து கொள்ளணும். கடந்த வாரத்தில் ஒரு விசேஷமான காரியத்தை நம்ம தியானித்தோம். ஆண்டவர் மட்டும்தான் ஆசீர்வாதம் கொடுக்க முடியுமா? சாத்தானும் ஆசீர்வாதம் கொடுப்பான்ல. சாத்தான் கொடுக்குற ஆசீர்வாதம் என்ன? அவனால் எதை கொடுக்க முடியும், கொடுக்க முடியாது? தேவன் கொடுக்குற ஆசீர்வாதம் என்ன? அதுக்கு என்ன வித்தியாசம்? இதெல்லாம் வசனத்திலேருந்து தியானித்தோம். நிறைய பேர் இது புதுசாக நாங்கள் அறிந்து கொண்டோம் என்பதாய் சொல்லுவதை கேள்விப்படும் போது உள்ள மகிழ்கிறாரு. அப்போ சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் விடுதலையாக்கும். வேத வசனம்தான் சத்தியம். நமக்கு இந்த வேத வசனத்தின் முழுமை தெரியாததுனால, அறியாமையினால் நிறைய காரியத்தில் நம்ம ஆசீர்வாதத்தை இழந்து போகிறோம், தவறான காரியத்தில் சிக்கி கொள்ளுகிறோம். அதனால தான் இந்த வேத வசன சத்தியத்தை தெளிவாக அறியணும். அதனால தான் பைபிள் அதிகமாக வாசிங்க. வாசித்தா மாத்திரம் போதா, தியானிங்க. தியானிக்கிறது மாத்திரம் போதாது, ஆராய்ந்து பாருங்கள். இயேசு சொல்லுகிறார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று அறிந்திருக்கிறீர்களே. அப்போ வேதத்தை வாசிக்கணும், தியானிக்கணும். அது ஒரு அனுபவம். ஆராய்ந்து பார்க்கணும். ஒவ்வொரு சப்ஜெக்டை பற்றி வேதத்தில் என்ன சொல்லியிருக்குது. தியானிப்பது என்பது கர்த்தர் நம்மோடு வசனத்தை கொண்டு பேசுவது. அப்போ ஆண்டவர் உணர்த்துவார், பாவத்தை உணர்த்துவார், நம்முடைய பலவீனத்தை உணர்த்துவார், மனம் திரும்புதலை கொடுப்பார், பரிசுத்தப்படுத்துவார், நம்மை பலப்படுத்துவார், ஆறுதல் படுத்துவார், தைரியப்படுத்துவார். இதை தியானிக்கும் போது ஆவியானவர் நம்மோடு இடைப்படுவது. வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும்போது இதில் எல்லாம் குடும்பம்னா என்ன? அப்போ அதை பற்றி ஆராய்ந்து பார்த்தா, ஒரு ஃபேமிலி, ஒரு கணவனுடைய பொறுப்பு என்ன, மனைவியனுடைய பொறுப்பு என்ன, பிள்ளைகளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, பேரண்ட்ஸுடைய பொறுப்பு என்ன, எல்லாம் இருக்கிறது. அதே மாதிரி தான் ஒரு சபைன்னா என்ன, மேய்ப்பருடைய பொறுப்பு என்ன, விசுவாசியுடைய பொறுப்பு என்ன, ஒரு சபை லீடர் அந்த மூப்பருடைய பொறுப்பு என்ன, எல்லாமே பைபிளில் இருக்குது. இதை ஆராய்ந்து பார்த்து அதற்கு ஏற்றபடி நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து ஜெபிக்கும் போது தான் ஒரு முழுமையான ஆசீர்வாதம். இது கடைசி காலமாக இருக்கிறதுனால இயேசு கடைசி காலத்துக்கு குறித்து பேசும்போது முதலாவது சொன்ன வார்த்தை, நீங்கள் வஞ்சிக்கப்பட்டு போகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். மற்ற 24 அதிகாரத்தில் பார்க்குறோம்ல, உம்முடைய வருகைக்கும் ஆண்டவரே உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன, இதை குறித்து எங்களுக்கு சொல்லும் என்பதாக சீஷர்கள் கேள்வி கேட்குறாங்க. மற்ற 24 அதிகாரம். உடனே இயேசு சொன்ன முதலாவது வார்த்தை கவனிங்க. 4வது வசனம், மத்தேயு 24:4 பாருங்கள். 37வது பக்கம் புதிய ஏற்பாட்டில். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாருங்கள். அப்போது கடைசி காலத்தில் நீங்கள் கவனிக்க வேண்டியது முக்கியமான காரியம், வஞ்சிக்கப்படாதபடி எச்சரிக்கையாருங்க. இதுதான் ஆண்டவர் சொன்ன முதல் வார்த்தை. இதில் ரொம்ப கவனம் செலுத்தணும். இயேசு என்ன காரியங்களை சொல்லவே இல்லை, ஆனால் முதலாவது சொன்ன வார்த்தை அது. அப்போ என்ன அர்த்தம்? கடைசி காலத்தில் வஞ்சிக்கிறவர்கள் எழும்புவாங்க, ஏமாத்துறவங்க எழும்புவாங்க, அவங்க வஞ்சிப்பாங்க. கர்த்தருடைய நாம இயேசுவின் பெயரை சொல்லியே வஞ்சித்து ஏமாற்றுவாங்க. அப்போ இயேசுடைய பெயரை சொல்லியே தப்பானதெல்லாம் போதிப்பாங்க. நீங்கள் அதை கேட்டு வஞ்சிக்கப்பட்டு போயிடக்கூடாது, ஏமாந்து போய்விடக்கூடாது, எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு சொன்னார். நம்ம நிறைய பேர் இதில் கவனம் செலுத்துறது இல்லை. ஏதோ இல்லை, யார் பிரசங்கம் பண்ணாலும் கேட்குறது, யார் என்ன சொன்னாலும் வசனத்திலேருந்து தானே சொல்கிறாங்க அப்படின்னு நம்புறது. இது வசனத்தில் ஆவியானவர் எழுதின நோக்கத்தின்படி அவங்க போதிக்கிறாங்களா, ஆண்டவர் எதுக்கு எழுதி கொடுத்தாரோ அதுக்கு சரியாக சொல்கிறாங்களா, அப்படிலாம் யோசிக்கிறதே இல்லை. நம்ம அப்படி இந்த அறியாமையைத்தான் பிசாசு பயன்படுத்துகிறான். அதனால் அறிந்து கொள்ளணும். இப்போ ஊழியங்கள், ஊழியங்கள், இந்த நாள் ஆண்டவர் உங்களுக்கு சொல்ல சொன்ன காரியம் என்னென்னா,
நம்ம வந்து ஊழியம், நிறைய ஊழியத்தை பார்க்குறோம்ல. இப்போ சபை ஊழியம் இருக்குது, நாங்கள் சுவிசேஷ ஊழியம் இருக்குது, கிராமங்களில் ஊழியம் செய்கிறவங்க இருக்காங்க, சிறுவர் ஊழியம், வாலிபர் ஊழியம், விதவிதமான ஊழியங்கள். அதுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஊழியர்கள் எல்லாம் ஒரு எழும்பணும், ஒரு அறுவடை கடைசி காலத்தில் நிறைய எழும்பணும். அதுக்கு ஜெபம் பண்ண கர்த்தர் எழுப்பி இருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி. அப்போ அந்த மிஷினரி ஊழியம் இருக்குது, அப்புறம் வந்து நற்கரியங்களை செய்கிற இந்த ஸ்தாபனங்கள் இருக்கிறது. அது மாதிரி விதவிதமான ஊழியங்களை கர்த்தர் தேசம் முழுவதும் எழுப்பி இருக்கிறார். ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லணும். நம்ம எல்லாருமே ஒரு சபையில் இருக்கிறோம், அவங்கவுங்க சபைக்கு போகிறோம், அந்தந்த சபையில் இருக்கிறோம். அது ஒரு சபை ஊழியம். இது மாதிரி விதவிதமான ஊழியங்கள். இப்போது நேரடியாக கூட்டம் நடத்த முடியல, அப்படிலாம் கூட்டங்கள் ஒழுங்கு செய்ய முடியலன்றதுனால ஆன்லைனில் தான் ஊழியங்கள் பெருகி கொண்டு இருக்கிறது. இல்லை, ஆன்லைனில் நான் பேசுகிறது, செய்தி கொடுப்பது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எப்படியாவது வசனம் பரவணும், எப்படியாவது வசனம் மக்கள் காதுகளுக்குள்ளே போகணும், எப்படியாவது வசனம் பரவணும். இந்த ஆன்லைனில் கூட இந்த யூடியூப் சேனல்னு நிறைய ஆரம்பித்து நிறைய ஊழியங்கள் பெருகி இருக்கிறது. ஒரு காலத்தில் பத்திரிக்கை ஊழியம் பெருகிச்சு, பத்திரிக்கை. அப்புறம் வந்து ரேடியோ மினிஸ்ட்ரி அது பெருகிக்கிட்டே இருந்தது. அப்புறம் அதெல்லாம் குறைந்து அப்புறம் டிவி மினிஸ்ட்ரினே அது பரவிச்சு. இப்போ மாதிரி விதவிதமான ஊழியங்கள் கால சூழ்நிலைக்கு ஏற்றபடி. இப்போ இந்த கொரோனா காலத்தில் எல்லாம் முடக்கப்பட்டன. ஒரே வழி நம்ம இதுதான், சோசியல் மீடியா மூலமாக தான் வசனத்தை சொல்ல முடியும், ஊழியத்தை செய்ய முடியும். நிறைய ஊழியங்கள், சபை ஊழியம் நடக்குது, சிறுவர் ஊழியம் நடக்குது, சுவிசேஷ ஊழியம் நடக்குது, பாடல் ஊழியம் நடக்குது, நிறைய ஊழியங்கள். அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். சில ஊழியர்கள், சில பாட்டெலாம் நான் பார்த்துருக்கிறேன், திரும்ப கேட்க தோன்றும். அது மாதிரி சில பாட்டெல்லாம் நான் பார்த்தேன், நானே திரும்ப அதை கேட்பேன். அவ்வளோ கர்த்தருடைய பிரசன்னை இறங்கும். ஒரு கோயிலெல்லாம் ஒரு 100-200 பேர் உட்காந்து ஒரு பாட்டு பாடுறாங்க, எத்தனை முறை கேட்டாலும் சலிக்கலை. அப்படியே ஒரு தேவ பிரசன்னத்தை கொண்டு வருகிறது. நானே அதை பார்த்தேன். சிலரில் இது யார், இது இந்த மாதிரி பாட்டு ரொம்ப அருமையாக இருக்குதுன்னு சொல்லி அது ஒரு பாஸ்டர் அவங்களுடைய கொயர்லாம் பாடுறாங்கன்னு சொன்னாங்க. அது மாதிரி நிறைய சில பாட்டுகளெல்லாம் என்னை ரொம்ப தொட்டது. நான் திரும்ப அதை பார்ப்பேன். செய்தி அந்த மாதிரி சோசியல் மீடியாவில் வருகை பற்றி ஒரு சகோதரர் நிறைய பேசுகிறாங்க, நான் அதை கேட்பேன், அப்பப்போலாம் அதை கேட்பேன். அது மாதிரி பாஸ்டர் சிலர் பேசுகிறாங்க, அது மாதிரி பல ஊழியங்கள், அதெல்லாம் கேட்டு நிறைய நான் ஆசீர்வதிக்கப்படுவது உண்டு. அது மாதிரி எல்லாத்தையும் பார்க்கும்போது ஒரு சந்தோஷம். நிறைய எழும்பணும், ஊழியங்கள் எழும்பணும், வசனங்கள் அப்படி ஜனங்களுக்குள்ளே போகணும். பாருங்கள், நிறைய பேர் பாருங்கள் சோசியல் மீடியாவில் முழுகிற ஜெபம் நடத்துகிறாங்க, உபவாச ஜெபம் நடத்துகிறாங்க, தீர்க்கதரிசன ஜெபம் நடத்துகிறாங்க, டெய்லி வசனம் சொல்கிறாங்க. காலையில் நம்ம வாக் வித் ஜீசஸ் மாதிரி நிறைய பேர் காலையில் செய்தி 2 நிமிஷம் 5 நிமிஷம் செய்தி வருது. ரொம்ப சந்தோஷம். நிறைய பெருகணும். இது வந்து நிறைய சொல்ல அது மூலமாக நிறைய பேர் தொடப்படுவாங்க, நிறைய பேர் ஆசீர்வதிக்கப்படுறாங்க. அதை நம்ம பார்க்குறோம். இல்லை, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதனால் எல்லாமே வசனத்தை நல்லா தெளிவாக போதிக்கிற ஊழியங்களை எழும்பணும். அந்த ஊழியங்கள் அவசியம். கடைசி காலத்தில் இன்னும் தீவிரமாக அறிவிக்கணும். நான் அதெல்லாம் பார்த்து ஆண்டவர்கிட்ட ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் செய்வேன். சிலர்லாம் எனக்கு ஆளே தெரியாது, அதில் பார்த்துட்டு எவ்வளோ அழகாக வசனம் சொல்கிறாங்க, எவ்வளோ அழகாக போதிக்கிறாங்க, இந்த சப்ஜெக்டில் அழகாக போதிக்கிறாங்களேன்னு பார்த்து ஆண்டவரை துதிப்பது உண்டு. அதனால் நான் எல்லா ஊழியங்களையும் நேசிக்கிறேன், எல்லா ஊழியர்களையும் நேசிக்கிறேன், எல்லாருக்காக ஜெபிக்கிறது உண்டு. நான் நேரில் பார்க்கவே இல்லை. இந்த சோசியல் மீடியாவில் சிலர் பார்த்து அவங்க பண்ணுற பிரசங்கம், அவங்க கொடுக்குற வசனத்தை பார்த்து துதித்து அவங்களுக்காக ஜெபிக்கிறது உண்டு. அப்போ ஆண்டவர் சித்தமான நேரம் ஆண்டவர் சந்திக்க வைப்பார். அப்போ இது கடைசி காலம். இந்த காலத்தில் சோசியல் மீடியா மூலமாக தான் நிறைய வசனங்கள் பரவி கொண்டு இருக்கிற ரொம்ப அவசியம். கர்த்தருடைய வசனம் பரவி, ஒரு வசனத்தில் தொட முடியாதவங்க இன்னொருத்தர் மூலமாக தொடப்படுவாங்க. எல்லாருமே மோகன்லாஸ் பிரசனத்தை கேட்கணும் அவசியம் கிடையாது. எல்லாருக்குமே பிடிக்காது. என்னை பிடிக்காத பலர் இருக்கிறாங்க. அதுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். அவங்க இன்னொரு ஊழியர் மூலமாக தொடப்படுவாங்க, இன்னொருத்தருடைய பிரசங்கத்து மூலமாக தொடப்படுவாங்க. எல்லாரையும் ஒரே ஆளு கொண்டு ஆண்டவர் சந்திக்க மாட்டார். விதவிதமான ஊழியங்கள் அவசியம். விதவிதமாக ஆண்டவர் ஆட்களை எழுப்பி ஆத்துமாக்களை ஆண்டவர் சந்திப்பார். அதனால் அது தேவனுடைய சித்தம். தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படணும், இயேசுவின் நாமம் மகிமைப்படணும், அவருடைய எழுப்புதல் திட்டம் நிறைவேறணும். அதுதான் முக்கியம். அதனால் எல்லா ஊழியத்துக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன், எல்லாருக்காக நான் ஜெபிக்கிறது உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அதே சமயத்தில் ஆண்டவர் கொடுத்த எச்சரிப்பின் செய்தி இதை நம்ம மனதில் கொள்ளணும். ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையாக இருங்க, வஞ்சித்து போக விடாதபடி எச்சரிக்கையாக இருங்க. வஞ்சிக்கிற காரியங்கள் நடக்கும். சாத்தான் வஞ்சகத்தன்மை உள்ளவன், ஏமாற்றுகிறவன், அவன் கள்ளத்தனமான காரியத்தை செய்கிறவன். டூப்ளிகேட்டுகளை உருவாக்குவதில் சாத்தான மாதிரி மிஞ்சினாள் யாரும் கிடையாது. எல்லாத்திலும் டூப்ளிகேட்டை உருவாக்கிடுவான். கர்த்தர் தீர்க்கதரிசிகளை எழுப்பினால் கள்ள தீர்க்கதரிசிகளை சாத்தான் எழுப்புவான். அவங்களும் கர்த்தருடைய நாமத்தினால்தான் தீர்க்கதரிசி சொல்லுவாங்க.
நல்லா அறிந்து கொள்ளுங்க. பழைய ஏற்பாட்டில் பாருங்கள், கள்ள தீர்க்கதரிசிகள் கூட கர்த்தருடைய நாமத்தினால தான் தீர்க்கதரிசி சொல்லுவாங்க. ஆனால் அவங்க கள்ள தீர்க்கதரிசிகள், அவங்க சாத்தானால் பயன்படுத்தப்படுறவங்க, அவங்க பரிசுத்த ஆவியினால் பயன்படுத்தப்படுறவங்க இல்லை. அப்போ டூப்ளிகேட்டுகளை சாத்தான் எழுப்புவான். அதே மாதிரி தான் கடைசி காலத்தில் நல்ல ஊழியர்கள் ஒரு பக்கம் ஊழியர் செய்துக்கிட்டே வந்தால் கள்ள ஊழியர்களை சாத்தான் எழுப்பி அப்படியே உள்ள விட்டுருவான். மக்களை குழப்புவதற்கும் திசை திருப்புவதற்கும் அவங்களுடைய அறியாமையை பயன்படுத்தி அவங்களை வஞ்சித்து அடிமைப்படுத்துவதற்கும் சாத்தான் தந்திரமாக செய்வான். அப்போ கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள ஊழியர்கள், கள்ள போதகர்களை எழுப்புவான். ஒருத்தர் கஷ்டப்பட்டு நல்ல ஜோமனி சபையை கட்டிக்கிட்டே இருந்தால் பக்கத்தில் இன்னொரு ஆள் வருவான். அவன் தனக்குன்னு ஒரு ராஜ்யத்தை கட்டுவான். அவனுக்கு ஆத்ம பாரம் இருக்காது, மக்களை பரலோகத்துக்கு கொண்டு போன எண்ணம் இருக்காது. பணம் 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 சம்பாதிக்கணும், மக்களை எனக்கு ஒரு கூட்டம் இருக்குது பெருமைக்காக நான் ஒரு பிஷப் பண்ணுவான். அவனுக்கு ஒரு சபையும் இருக்காத பிஷப் பண்ணுவான், மாடரேட்டர் பண்ணுவான், கார்டு போட்டுக்கிடுவான். இது மாதிரி கள்ள ஊழியர்கள், கள்ள பிஷப்புகள், கள்ள மாடரேட்டர்களும் இருக்கிறாங்க. அப்போ அது இவங்களை பார்த்துட்டு உண்மையானவர்களே நிறைய பேர் அறியாமல் போகிறோம். நிறைய உண்மையானவங்க இருக்கிறாங்க. ஒரு 90% உண்மையாக ஊழியம் செய்தால் இந்த 10% கள்ளர்களை உள்ள பிசாசு அனுப்பி எல்லாத்தையும் குழப்பிடுவான். அப்போ மக்களுக்குள்ள ஒரு பெரிய கேள்விக்குறி வந்துவிடும். அவங்களும் இயேசுவை தானே சொல்கிறாங்க, அவங்களும் பரிசுத்த ஆவியை தானே சொல்கிறாங்க, அவங்களும் இயேசு நாமத்தினால் தானே தீர்க்கதரிசி சொல்கிறாங்க, அவங்களும் இது மாதிரி தானே ஊழியம் செய்கிறாங்க, பைபிளை தானே வச்சு பேசுகிறாங்க. இதான் குழப்பத்தை உண்டாக்குவார். வசனத்துக்கு தவறான விளக்கம் கொடுப்பார். பிசாசு இயேசுவை சந்திக்கும் போது வசனத்தை வச்சு தான் இயேசுக்கிட்ட பேச, இப்படி எழுதியிருக்குதில்ல, அப்போ செய்யுங்க, கல்லுகளை அப்பமாக்க முடியும்னு சொல்லியிருக்கலாம், ஆக்குங்க பார்க்கலாம். வசனத்தை தான் பயன்படுத்தினான். வசனத்தை தப்பாக மொழிபெயர்ப்பது, இன்டர்பிரேட் பண்ணுவது, வியாக்கியானம் பண்ணுவது, இது சாத்தானுடைய பெரிய தந்திரம். கிறிஸ்தவங்களை வஞ்சிக்கணுமானா வசனத்தை வச்சு தான் வஞ்சிக்க முடியும். அதனால் நீங்கள் நல்லா புரிந்து கொள்ளணும். இந்த வசனத்தை வச்சு சொன்னால் தான் கிறிஸ்தவங்களை ஏமாற்ற முடியும், வஞ்சிக்க முடியும். சும்மா சொன்னால் அவங்க கேட்க மாட்டாங்கன்னு பிசாசுக்கு தெரியும். அப்போ யாரோ ஒருத்தர் பேசினா நம்ப மாட்டாங்க. ஊழியக்காரன்ற பெயரில் வந்தால் தான் இவங்களை ஏமாற்ற முடியும், வஞ்சிக்க முடியும். அதனால் சாத்தான் கடைசி காலத்தில் இந்த டூப்ளிகேட்டுகளை உருவாக்கி எழுப்பி தவறான உபதேசம், தவறான தீர்க்க தரிசனம், தவறான கள்ள காரியங்கள் எல்லாத்தையும் கொண்டு குழப்பத்தில் உண்டாக்கிட்டா இந்த மக்கள் வருகை, இயேசுவுடைய வருகை இதை பற்றி சிந்திக்க மாட்டாங்க. இவங்க தவறான ஒரு வசனத்துக்கு புறம்பான காரியத்தில் போனால் இவங்களை ஈஸியாக நரகத்துக்குள்ளே கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி தான் சாத்தான் இதை செய்து கொண்டு இருக்கிறான். அப்போ பைபிளை தூக்கிட்டு வர எல்லாருமே சரியான ஊழியர்கள் அல்ல. ஒரு இயேசுடைய பெயரில் நடக்கிற சபைகள் எல்லாமே சரியான சபைகள் அல்ல. இயேசுடைய பெயரை வச்சு நடக்கிற எல்லா ஊழியமே சரியான ஊழியம்னு நம்பிடாதுங்க. ஈவன் மிஷினரி ஊழியத்துக்குள்ளே கூட இன்றைக்கி டூப்ளிகேட்டில் பிசாசு உண்டாக்கிட்டான். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். இயேசு சொன்னபடி எச்சரிக்கையாக இருங்க, கடைசி காலம். அதனால் எச்சரிக்கையாக இருக்கிறதற்கு நம்ம பல காரியத்தை அறியணும். அதுக்கு தான் ஆண்டவர் இந்த மக்களுக்கு நான் என்ன சொல்லணும், ஒவ்வொரு வாரத்துக்கும் ஒரு கூட்டம், இந்த வாரம் இன்றைக்கி முடிஞ்சிட்டா அடுத்த வாரத்துக்கு ஒரு பாரம் அழுத்த ஆரம்பிச்சிடும். நான் ஜனங்களுக்கு என்ன சொல்லணும், என் மாம்சத்தில் எதையும் சொல்லிடக்கூடாது, நான் விரும்புகிறதெல்லாம் மக்களுக்கு சொல்லிடக்கூடாது. நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ அதை ஜனங்களுக்கு நான் சொல்லி கொடுக்கணும், நீங்கள் தான் எனக்கு போதிக்கணும்னு சொல்லி காத்திருந்து ஆண்டவர் சொல்கிற காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லி கொண்டு இருக்கிறேன். அவ்வளோதான். இதை கூட நீங்கள் நிதானித்து அறிந்து வசனத்தின்படி இருக்குதான்னு சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்க. அப்போ நான் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து பிடித்து கொள்ளுங்க. சரியா? அப்போது இன்றைக்கு இந்த நாளில் கர்த்தர் சொன்ன ஒரு காரியம், இன்றைக்கு ஒரு இன்ட்ரொடக்ஷனை பார்த்துட்டு அடுத்த வாரமும் இதை பற்றியே தியானிப்போம். ரொம்ப முக்கியமான காரியம். என்ன காரியம்னா, 3 விதமான ஊழியம் இருக்குது இந்த ஊழியத்தில். இன்றைக்கி ஊழியர்களை பார்க்குறீங்களா, சபை ஊழியம், சுவிசேஷ ஊழியம், மிஷினரி ஊழியம், விதவிதமான ஊழியம். இப்போ சோசியல் மீடியாவில் நிறையா யூடியூப் சேனல்கள் உருவாக்கி பல ஊழியங்கள் நடக்கிறது. எல்லாத்தையும் நீங்கள் பாருங்கள், கவனிங்க. அதில் 3 விதமான ஊழியம் நடக்கிறது. ஒன்று, கர்த்தருக்காக ஊழியம் செய்கிற ஊழியர்கள் இருக்கிறாங்க. கர்த்தருக்காக, எனக்காக ஜீவனை கொடுத்த இயேசு, எனக்காக ரத்த சிந்தனை இயேசு, அவருக்காக நான் ஊழியம் செய்யணும், அவர் என்னை அழைச்சிருக்கிறார், ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும், பரலோகத்துக்கு ஒரு கூட்ட மக்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு போகணும் அப்படின்னு எந்த ஆதாயத்தையும் எதிர்பார்க்காம கர்த்தர் என்னை நம்பி அழைத்திருக்கிறார், அதற்கு நான் பாத்திரவாக நான் நடக்கணும்னு சொல்லி ஊழியம் செய்கிற பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, போதகர்கள் இருக்கிறாங்க, பிஷப்மார்கள் இருக்கிறாங்க, சுவிசேஷர்கள் இருக்கிறாங்க, மிஷனரி ஸ்தாபனம் இருக்கிறது, சிறுவர் ஊழிய வாலிபன் நிறைய ஊழியர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இது ஒரு கூட்டம், கர்த்தருக்கென்று ஊழியம் செய்கிற ஊழியர்கள். நல்ல விளங்கிக் கொள்ளுங்க, வேணால் குறிப்பு எழுதி கொள்ளுங்க. 2வது, தங்கள் பிழைப்புக்காக ஊழியம் செய்யும் ஊழியர்கள். இது ஒரு கூட்டம் இருக்காங்க, பிழைப்புக்காக.
இது ஒரு வேலை, எனக்கு சம்பளம் வருது, வீடு கிடச்சிருது, மனைவிக்கு ஸ்கூலில் வேலை கிடச்சிருது, அல்லது வாய்ப்பு கிடைக்கிது, ஒரு வாரத்தில் ஒரு நாள் ஒரு ஊழியம் இருக்குது, மற்ற நாள் ஃப்ரீயாக இருக்கலாம். அந்த மாதிரி மனப்பாவனையோட சம்பளத்துக்காக பிழைப்புக்காக ஊழியம் செய்கிற ஊழியர்கள். தசம்பாகம் ஒரு 20 குடும்பம் 100 பேர் ஆத்மா வந்துட்டா அதில் தசம்பாகம் வந்தால் நம்ம லைஃப் சேஃப். நமக்கு வீட்டு வாடகை, பிள்ளைகளை படிக்க வைக்க வசதி கிடைச்சிருது, அவ்வளோதான். 100 பேர் வந்தால் போதும், அவங்க தசமாக கொடுத்தா போதும், நம்ம லைஃப் செட்டில்டு. அது மாதிரி மனப்பாவனையோட பிழைப்பை நடத்துகிறவங்க. இது செஞ்சால் எனக்கு என்ன லாபம் கிடைக்கும், இது வச்சா என்ன வருமானம் கிடைக்கும், எவ்வளோ வருமானம் வரும், இந்த பணம் வருமானம் நம்ம லைஃப் செட்டில்மெண்ட்டு, நம்ம வசதியாக வாழ்றதுக்கு ஏற்றபடி ஒரு கட்டடம் வேணும், ஒரு வீடு வேணும், ஒரு 100 ஆத்மா வேணும், அவங்கள வச்சுட்டு நம்முடைய லைஃப்பை நடத்தி கொள்ளலாம். இந்த மாதிரி ஊழியம் செய்கிற, பிழைப்புக்காக ஊழியம் செய்கிற ஊழியர்களும் இருக்கிறாங்க. வாட்ஸ்அப்பில் அப்படியே ஒரு ஊழியம் ஆரம்பிக்கிறாங்க, யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் இதெல்லாம் கவனிக்கணும். அவங்க கர்த்தரால் அழைக்கப்பட்டு கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறாங்களா, தங்களுடைய பிழைப்புக்காக இந்த ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கிறாங்களா, அதை நீங்கள் அறிந்து கொள்ள தான் ஆண்டவர் இது உங்களுக்கு பேச சொன்னார். ஏன்னா கடைசி காலம், நீங்கள் ஜாக்கிரதையாக இல்லாட்டா சாத்தா வஞ்சித்து உங்களை ஏமாற்றி கொண்டு போய்விடுவான். அதனால் எச்சரிக்கையாக இருங்கன்னு சொல்கிறார். அப்போ நீங்கள் நல்ல எந்த ஊழியத்தையும் கவனிக்கணும். எந்த ஊழியக்காரர் செய்தி கொடுத்தாலும் நீங்கள் கவனிக்கணும். சும்மா குருட்டமுக்கெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அவங்கள பற்றி தெரிந்து கொள்ளணும். இவங்க யார், இவங்க என்ன ஊழியம் செய்கிறாங்க, இவங்க எப்படி அழைக்கப்பட்டாங்க, இவங்க மூலமாக ஆத்மா ரட்சிக்கப்படுதா, இவங்க மூலமாக தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுதா, இவங்க சுயத்துக்காக ஊழியம் செய்கிறாங்களா, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுறாங்களா, இவங்க இயேசுவை மகிமைப்படுத்துகிறாங்களா, சொந்த புகழ்ச்சியை பேசி கொண்டிருக்கிறாங்களா, நீங்கள் கவனிக்கணும். பல கேள்வி கேட்கணும். அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். இவங்க கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறாங்களா, அல்லது தங்களுக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்காக சுய லாபத்துக்காக அவங்க ஊழியம் செய்கிறாங்களா, நீங்கள் ஒரு கொஸ்டின் மார்க் போடணும். போட்டு நீங்கள் கவனிக்கணும். மூன்றாவது ஒரு ஊழியம் செய்கிறவங்க இருக்காங்க, சாத்தானுக்காக ஊழியம் செய்யும் தேவ ஊழியர்கள். பிசாசுக்காகவே ஊழியம் செய்கிற ஊழியர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு சிலர் தெரிஞ்சு செய்கிறாங்க, சிலர் தெரியாமல் அதில் அகப்பட்டு கொண்டு சாத்தான் வஞ்சித்தர்றான், அவங்களே வஞ்சித்தருவான். சிலர் ஆரம்பத்தில் நல்ல ஆவியானவரால் அழைக்கப்பட்டு ஊழியத்துக்கு வந்தவங்க கூட கொஞ்ச நாள் ஆன பிறகு பண ஆசைக்கு இடம் கொடுத்து அப்புறம் சாத்தான் உள்ளே நுழைஞ்சி பிசாசுக்கு ஊழியம் செய்கிறவங்களாம் மாறிடுறாங்க. யூதாசை பாருங்கள், ஆண்டவர் தானே தெரிந்து கொண்டார். ஆண்டவர் அழைத்தார், தெரிந்து கொண்டார். அவனுக்கு பிசாசை துரத்த அதிகாரம் கொடுத்தார், வியாதியஸ்தரை சுகமாக்க அதிகாரம் கொடுத்தார். எல்லா சீஷரை போல போய் அவன் ஜெபம் பண்ணி சுகமாச்சுது. அவன் ஜெபம் பண்ணி பிசாசு போச்சுது. அவனை கர்த்தர் பயன்படுத்தினார். அவனை ஆண்டவனுக்கு கேஷ், அவனை ட்ரெஷரராக வச்சுருந்தார். இயேசுடைய ஊழியத்துக்கு அவன் தான் ட்ரெஷரர். பணப்பை அவன்கிட்ட தான் இருக்கும். ஏழைகளுக்கு உதவி செய்யணும் ஆண்டவர் சொல்லுவாராம். ஜனங்க அவன் சொல்கிறாங்கல்ல, அவன் எழும்பி அந்த மேலறையில் ராவிருந்தில் இருக்கும்போது எழும்பி போனோம். யூதாஸ் எங்கே போகிறான்னாங்க. ஆண்டவர் யாருக்காவது ஏழைகளுக்கு உதவி செய்ய சொல்லியிருப்பார், அதுக்காக போகிறான்னு சொல்கிறாங்க. பைபிள் எழுதியிருக்குல்ல. அப்போ ஆண்டவர் அவனை ட்ரெஷரராக வச்சிருந்து அவன் ஏழைகளுக்கு உதவி செய்யவும் ஆண்டவர் அவனை பயன்படுத்தி இருந்தான்னு பைபிளில் பார்க்குறோம். அதே அவனை குறித்து இயேசு சொல்லும்போது, அவன் பிசாசு, உங்களுக்குள் ஒருவன் பிசாசாகிவிட்டான். அழைக்கப்படும் போது நல்லா தான் வந்தான். இடையில பணத்துக்கும் இதுக்கும் ஆசைக்கும் இடம் கொடுத்து பிசாசாய் மாறி முடிவில் சாத்தானுடைய ஊழியக்காரனாய் மாறி பாருங்கள், அவனுடைய முடிவு பரிதாபம். அப்போது நல்ல ஆரம்பம் நல்லா இருக்கும். முதல்ல சபை ஆரம்பிக்கும் போது நல்லா ஜெபித்து ஆரம்பித்து வரும். கொஞ்சம் பணம் வந்த உடனே பெருமை வந்து பிசாசுக்கு இடம் கொடுத்து சில ஊழியங்களை சாத்தானால் இயக்கப்படுகிற ஊழியங்களாய் மாறிவிடுகிறது. இதெல்லாம் நீங்கள் அறிந்து கொள்ளணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார். அதனால தான் ஆண்டவர் இதெல்லாம் குறித்து நீ சொல்லு அப்படின்னு ஆண்டவர் பேசினதுனால இந்த காரியத்தை உங்களுக்கு விளங்க பண்ண விரும்புகிறார். அப்போது 3 விதமான ஊழியம் நீங்களே குறிப்பு எழுதி கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற ஊழியர்களும் இருக்கிறாங்க, தங்கள் பிழைப்புக்காக ஊழியம் செய்கிற ஊழியர்களும் இருக்கிறாங்க, சாத்தானுக்காக ஊழியம் செய்கிற ஊழியர்களும் இருக்கிறாங்க. அவங்களுக்கு சாத்தான் புகழ் கொடுப்பான், பணம் கொடுப்பான், வசதி கொடுப்பான், அதை வச்சு மக்களை ஏமாத்துகிற காரியத்தை அவங்க செய்வாங்க. அப்போ இதெல்லாம் நடக்கும். அப்போது சாத்தானுக்கு அந்த 3 விதமான ஊழியம் இருக்கிறது. இன்றைக்கி முதலாவது நம்ம பார்க்க போகிறது கர்த்தருக்கு என்று ஊழியம் செய்கிறவங்க, ஆண்டவரால் அழைக்கப்பட்டு ஆண்டவருக்காகவே இயேசுக்காகவே ஊழியம் செய்கிறவங்க. அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல அதை நீங்கள் வசனத்திலிருந்தும் சிலருடைய அனுபவத்திலிருந்து நீங்கள் கண்டுபிடிக்கலாம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் எடுங்க. 2 கொரிந்தியர் பைபிளை திருப்புங்க. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 14, 15 வசனங்கள். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் எடுத்துட்டிங்களா? 14, 15 வசனங்கள் பாருங்கள். பவுல், அதாவது கர்த்தருக்கு ஊழியம் செய்ததில்
பாருங்கள், 12 அப்போஸ்தலர் இருந்தாங்க. அதில் ஒருத்தன் பிசாசா மாறிட்டான். அவனுக்கு பதிலாக வேறொருத்தர் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அப்புறம் பவுலை ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். தீமோத்தேயு, தீத்து, பிற நிறைய பேர் இருக்காங்க. பைபிளில் புதிய ஏற்பாட்டிலே அவர் ஊழியக்காரங்க பேர்லாம் இருக்குது. இல்லை, ஸ்தேவான், பிலிப்புன்னு சொல்லி நிறைய பேர். தீர்க்கதரிசிகள், அகபு தீர்க்கதரிசி, பர்னபா ஒரு தீர்க்கதரிசி, எல்லாம் நம்ம பைபிளை வாசிக்கும்போது நிறைய அருமையான ஊழியர்களை குறித்து நம்ம பார்க்குறோம். இதில் பவுல் அப்போஸ்தலருடைய ஊழியம் தான் ரொம்ப அதிகமாக எழுதப்பட்டு இருக்கிறாரு. எல்லாருமே ஊழியம். தோமா இந்தியாவுக்கு வந்து ஊழியம் செய்கிறார். பைபிள் எழுதப்படட்டாலும் சரித்திரம். அவர் வந்து இந்தியாவில் வந்து சுவிசேஷம் அறிவித்து எவ்வளோ லட்சக்கணக்கான மக்கள் ரட்சிக்கப்பட்டிருப்பதாக சரித்திரம் சொல்லுகிறாரு. எவ்வளோ தியாகத்தோடு அந்த காலத்தில் ஒரு ஊழியம் செய்திருக்கிறார் தெரியுமா அவங்களுக்கு? அப்போ இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போ நம்ம கண் முன்னால் இதெல்லாம் நிறுத்தி பார்க்கணும். பவுல் இப்படி ஊழியம் செய்தார், தோமா இப்படி ஊழியம் செய்தார், பேதுரு இப்படி ஊழியம் செய்தார், அவங்கெல்லாம் இப்படி ஊழியம் செய்தாங்க. வேதத்தில் நம்ம எழுதி நம் கையில் கொடுத்துருக்கிறார். நீங்கள் இதெல்லாம் கவனமாக பாருங்கள். ஒரு ஊழியக்காரனை எப்படி இருக்கணும், அவருடைய மனநிலை எப்படி இருக்கும், அவருடைய நோக்கம் எதுவாக இருக்கும், அவருடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கும், அவருடைய கவனம் எதன் மேலே இருக்கும், எல்லாமே பைபிளில் இருக்குது. அதனால தான் நம்ம ஒன்றா நிருபங்களை வாசிக்கணும், அப்போஸ்தலர் நடபடிகளை வாசிக்கணும், ஆராய்ந்து பார்க்கணும். நம்ம சும்மா கடமைக்கு இன்றைக்கி ஒரு 2 அதிகாரம் வாசித்துருவோம், வாசித்துட்டு அதில் என்ன எழுதியிருக்குன்னு யோசிக்க மாட்டேங்கிறோம். அவ்வளோதான், வாசித்தாச்சு 2 அதிகாரம். இதில் என்ன சொல்லப்பட்டிருக்குது, இதன் மூலமாக கர்த்தர் எனக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார், அதை பார்க்கணும். டெய்லி வாக்குத்தத்தை மட்டும் பார்க்கணும். கர்த்தர் என்ன வாக்குத்தத்தம் கொடுக்குறார் அதை மட்டும் பார்க்கக்கூடாது. நம்ம எல்லாத்தையும் வாசித்து இதை பற்றி மூலமாக கர்த்தர் எனக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார், என்ன சொல்லி கொடுக்கிறார், ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் அப்படி மாறணும். பைபிளை நம்ம தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். கட்டாயம் நம்ம ஆராய்ந்து பாருங்கள். அதுக்கு தான் ஒரு பைபிள் நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தினால வாழ்வியல் வேதாகமும் ஆயிரக்கணக்கான பேர் வாங்கியிருக்கிறீங்க. பயன்படுத்துகிறீங்களா? முடிஞ்ச அடுத்த வாரம் இந்த பைபிளை கொண்டு வர்றேன். நீங்களும் உங்கள் பைபிளை எடுத்துக்கொள்ளுங்கள். எப்படி தியானிக்கணும், அதில் ரொம்ப ஒவ்வொரு சப்ஜெக்டும் இருக்குது. நீங்கள் அதை தியானிங்க, ஆராய்ந்து பாருங்கள். ஃபேமிலியாக உட்காந்து ஆராய்ந்து பாருங்கள், ரொம்ப நல்லது. வாரத்தில் ஒரு நாளாவது பைபிள் ஆராய்ச்சி, வேத ஆராய்ச்சி உங்கள் வீட்லேயும் ஆராய்ச்சி பாருங்கள். நீங்களே ஃபேமிலியாக உட்காந்து வாசித்து நீங்கள் யோசித்து பாருங்களேன். ஒரு ஊழியக்காரன் எப்படி இருக்கணும், பைபிள் எப்படி சொல்லியிருக்கேன், நீங்களே பாருங்கள். உங்களுக்கு நல்ல வேத அறிவு வந்துடுமா? ஒருத்தரும் உங்களை ஏமாற்ற முடியாது. நீங்கள் வசனத்தை வச்சே கண்டுபிடிச்சிருங்க. இது வந்து ஃப்ராடு, இது வந்து ஏமாத்துகிற காரியம், இது வந்து சுயநலமாக ஏமாத்துகிற காரியம் செய்கிறான்னு. இந்த வாழ்வியல் வேதாகமாக நிறைய ஆயிரக்கணக்கான பேர் வாங்கியிருக்கிறீங்க. பயன்படுத்தணும், அப்படியே வச்சிடக்கூடாது. நான் தினம் ஒவ்வொரு டாபிக்ஸ்லாம் அதை பார்ப்பேன். அதில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் இருக்குது. பைபிளை ஆராய்ந்து படிப்பது ரொம்ப முக்கியம். அதனால் அடுத்த வாரம் இந்த பைபிளோடு நான் வந்து உங்களுக்கு சில காரியத்தை விளக்கி காண்பிப்பேன். எல்லாருமே வேதத்தில் தேறினவர்களாக நம்ம இருக்கணும். அதனால் நீங்கள் வசனத்தில் தேறினவளாக இருக்கணும். சரி, இப்போது பவுல் அப்போஸ்தலன் அவருடைய நிருபங்கள் தான் நிறையா இருக்குது. அவரை கொண்டு தான் பாருங்கள் ஆசியா கண்ட முழுவது சபைகள் உருவாக முக்கியமாக தேவனால் பயன்படுத்தப்பட்ட ஒரு பாத்திரம். ஐரோப்பா கண்ட முழுவதிலும் ஆண்டவருடைய திருச்சபை உருவாக தேவன் பயன்படுத்தின ஒரு பாத்திரம். அவருடைய அனுபவம், அவருடைய ஆவிக்குரிய எக்ஸ்பீரியன்ஸ் வேறு யாருமே சொல்லாததெல்லாம் அவர் தான் சொல்கிறார். ரகசியங்கள் எல்லாம் அவர் மூலமாக தான் வெளிப்படுத்தப்பட்டது. ஜெபத்தை குறித்து, அந்த ஆவிகளை குறித்து, கண்ணுக்கு தெரியாத எதிரிகள், துரைத்தனம் பண்ணுகிற ஆவிகள், அதிகாரத்தில் கிரியை செய்யும் ஆவிகள், அந்தகார லோகாதிபதிகள், வானமண்டலத்தில் கிரியை செய்கிற பொல்லாத ஆவியின் சேனை, இதெல்லாம் வேறு யாருமே சொல்லிக் கொடுக்கல. பவுலை வச்சு தான் ஆண்டவர் சபைக்கு அதை சொல்லி இருக்கிறார். இதை நம்ம ஆராய்ந்து பார்த்தா நிறைய ஆவிக்குரிய ரகசியங்களை தெரிந்து கொள்ள முடியும். ஆவிக்குரிய 9 வரங்கள்: ஞானத்தை போதிக்கும் வசனம், அறிவை உணர்த்தும் வசனம், விசுவாசம், குணமாக்கும் வரங்கள், அற்புதங்களை செய்யும் சக்தி, பற்பல பாஷைகளை பேசுதல், பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதல், ஆவிகளை பகுத்தறிதல். பாருங்கள், குணமாக்கும் மரங்கள், இதெல்லாம் பவுல் தான் எழுதுகிறார் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில். ஆவியின் கனிகள், கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற ஆவியின் கனிகள்: அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம்ல. அப்போ இதெல்லாம் பாருங்கள், இது பவுல் தான் எழுதுகிறார். ஏன்னா அவரை தான் தேவன் வித்தியாசமாக பயன்படுத்தி, அவர் வந்து ஏற்கனவே பழைய ஏற்பாட்டை நல்ல கரைத்து குடித்த ஆள். அவர் கமாலியலின் பாதபடியில் உட்கார்ந்து வேதத்தை கற்றுக்கொண்டவர். அதனால் அவருக்கு அதில் விசேஷித்த ஞானம் இருந்ததுனால திருச்சபைக்கு இப்படி ஒரு ஆள் தேவைன்னு கர்த்தர் அவரை சந்தித்து, அவர் மூலமாக அவர் எழுதி கொடுத்த சத்தியங்கள், என்னென்ன பிரச்சனைக்கு சொல்யூஷன் பைபிளில் இருக்குங்க. ஃபேமிலி ப்ராப்ளமாக இங்கே இருக்குது, சபையில் ப்ராப்ளமாக சொல்யூஷன் இங்கே இருக்குது, தேசத்தில் பிரச்சனையாக சொல்யூஷன் இங்கே இருக்குது. எல்லாத்துக்குமே சொல்யூஷன் பைபிளில் இருக்குது. எல்லாம் இது வந்து 2000 வருஷத்துக்கு முன்னால் எழுதப்பட்ட புஸ்தகம். இப்போ 22ஆம் நூற்றாண்டு இதுக்கு சரிப்படாத சில ரொம்ப மிஞ்சின ஞானிகள், சில கிறிஸ்தவர்கள் கூட. புத்தி இருக்குதா உனக்கு? பைபிளை சந்தேகப்படுற நீ? ஆண்டவர் எவ்வளோ ஞானம் உள்ளவர், உனக்கு அவரை விட ஞானம் வந்துட்டா?
சில கிறிஸ்தவங்களே பெரிய ஞானமான் மாதிரி, இது 2000 வருஷத்துக்கு முன்னால் எழுதப்பட்டது, இந்த சூழ்நிலைக்கு சரிப்படாத நீ முட்டாள். அப்படி சொல்லுகிற நீ முட்டாள், உனக்கு புத்தி இல்லைன்னு அர்த்தம். இதை எழுதி கொடுத்தவர் யார் தெரியுமா? அவனுக்கு கர்த்தர், சிருஷ்டி கர்த்தர். அவர் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை அந்த காரியங்களை அறிந்த தேவன் அவர். ஒவ்வொரு காலத்தில் மக்கள் எப்படி இருப்பாங்க, என்ன மனநிலை இருப்பாங்க, என்னென்ன பிரச்சனை சந்திப்பாங்க, என்னென்ன போராட்டம் வரும், அவங்களுக்கு என்னென்ன ஆலோசனை, அவ்வளவு இதில் சொல்லப்பட்டார். 2000 வருஷத்துக்கு முன்னால் சொல்லப்பட்ட இந்த வசனம் தான் இன்றைக்கி உள்ள குடும்ப பிரச்சனைக்கு சொல்யூஷன் இதில் இருக்குது. இன்றைக்கி இருக்கிற அரசியல் பிரச்சனைக்கு சொல்யூஷன் இதில் இருக்குது. இன்றைக்கி இருக்கிற பிஸ்னஸ் பிரச்சனைக்கு சொல்யூஷன் இதில் இருக்குது. எவ்வளோ இந்துக்கள் சாட்சி சொல்கிறாங்க பாருங்கள். எங்கெங்கோ அலைஞ்சு எனக்கு ஒன்றும் என்ன பண்ணன்னு தெரியல, ஒரு வசனம் வாழ்க்கையை மாற்றுதில்லை. நீ கிறிஸ்தவனாக இருந்து பைபிளே வாசிக்காமல் புத்தி இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்கிற எவனாவது நீங்கள் கிறிஸ்தவன் இந்த பைபிள் 2000 வருஷத்துக்கு முன்னால் இப்போ அது தேவையில்லை, இப்போதுக்கு சரிப்படாதுன்னு சொன்னால் அவனுக்கு புத்தி இல்லை, நீ முட்டாள்னு அர்த்தம். தெரிந்து கொள், இது கர்த்தருடைய வசனம். இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் இந்த வசனம் மாறா. இதில் சொல்லப்பட்டபடி வாழ்ந்தாலே நீ பாதுகாப்பாக வாழ முடியும், பரிசுத்தமாக வாழ முடியும், ஆசீர்வாதமாய் வாழ முடியும். எந்த காலத்துக்கும் பொருந்தக்கூடிய ஒரு புஸ்தகம் தான் இது. ஏன்னா இது தேவனுடைய வார்த்தை. அவர் சர்வ ஞானம் உள்ள தேவன். இது அவரால் எழுதப்பட்டார். 2000 வருஷத்துக்கு முன்னால் மனுஷனால் எழுதப்பட்டிருந்தா நீ சொல்றது சரி. இவர் மனுஷனை வைத்து அதை எழுதினவர் கர்த்தர். தெரியுமா உனக்கு? சும்மா விதண்டமாக அதெல்லாம் பேசாரு. பைபிளை நம்பாத நீ என்ன கிறிஸ்தவன்? பைபிளையே கேள்வி கேட்பியா நீ? பைபிளை எழுதி கொடுத்த ஆண்டவரை சந்தேகப்படுவியா நீ? நான் சொல்ல உனக்கு புத்தி இல்லைன்னு அர்த்தம். ஒரு நாள் நீ சிக்கலில் மாட்டும்போது இந்த வசனம் தான் உனக்கு உதவி செய்ய அறிந்து கொள். எனக்கு எத்தனை லட்சம் பேர் இந்த வசனம் விடுதலை கொடுக்க தெரியுமா? எத்தனை லட்சம் பேர் சாட்சி சொல்கிறாங்க. அதெல்லாம் எப்படி? வசனம். இன்றைக்கி உள்ள அத்தனை பிரச்சனைக்கு சொல்யூஷன் இதில் இருக்குது. தெரியுமா உனக்கு? அதனால் இதெல்லாம் அந்த காலத்தில் எழுதுனது இப்போ அவசியம் இல்லை. அறிந்து கொள்ளுங்கள். ஆண்டோடைய வார்த்தையை சந்தேகப்படாருங்க. எத்தனை காலத்துக்கும் எத்தனை தலைமுறைக்கும் பொருந்தக்கூடிய வசனத்தை ஆண்டவர் எழுதி நம் கையில் தந்திருக்கிறார். அதனால் அது அந்த கால ஊழியம் இந்த கால ஊழியத்துக்கு இது சரிப்படாது அப்படிலாம் கிடையாது. புதிய ஏற்பாட்டில் இப்போ நான் புதிய ஏற்பாட்டு காலத்தில் தான் இருக்கோம். 2000 வருஷமாக ஆண்டுடைய வருகைக்கு ஆயத்தப்படுகிறோம். புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாட்டு காலத்தில் திருஷ்டாந்தமாக எழுதப்பட்டிருக்கிறாரு. பழைய ஏற்பாட்டு காலத்தில் பலியை பற்றி சொல்லியிருக்கு. இப்போ அது தேவையில்லை. அப்போ அந்த கூடார பண்டிகை, அந்த பண்டிகை, நிறைய பண்டிகை சொல்லுங்க, இப்போ தேவையில்லை. அதெல்லாம் இயேசுடைய வருகைக்கு மக்களை, அந்த ஒரு குறிப்பிட்ட இஸ்ரவேல் மக்களை ஆயத்தப்படுத்த எழுத கொடுக்கப்பட்டார். திருஷ்டாந்தமாக எழுதி நம் கையில் தந்திருக்கிறார் ஆண்டவர். ஆனால் புதிய ஏற்பாட்டில் உள்ள காரியங்கள் இன்றைக்கு வருகை வரைக்கும் இந்த வசனங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு போதும். இதில் எல்லாத்துக்கும் சொல்யூஷன் இருக்கிறாரு. அப்போ ஒரு ஊழியத்தை நீங்கள் கவனமாக பார்த்து ஊழியத்தை அறியணுன்னா எப்படி, ஒரு ஊழியக்காரனை அறியணுன்னா வசனம். நீங்கள் வசனத்துக்கு போங்க. அப்போ பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையை தியானிங்க. பேதுரு எப்படி ஊழியம் செய்தார்னு பாருங்கள். அப்போஸ்தலர் எப்படி ஊழியம் செய்தார்னு பாருங்கள். காலத்துக்கு ஏற்றபடி ஊழிய முறைகள் மாறும், செய்தி மாறாது. எல்லாம் அறிந்து கொள்ளுங்க. எத்தனை காலம் ஆனாலும் இயேசு கிறிஸ்து தான் ரட்சகர், இயேசு கிறிஸ்து தான் நற்செய்தி. அவர் ஏற்றுக்கொண்டாதான் பரலோகம். அது மாறவே மாறாது. அதே சமயத்தில் அப்போ செய்த ஊழிய வித்தியாசம். அப்போ பைபிளுக்கு அவங்கள்ட்ட கையில் இல்லை, போய் பிரசங்கம் பண்ணாங்க. ஆனால் இப்போது ஊழிய முறைகள் மாறி இருக்கிறாரு. இப்போ விதவிதமான முறைகள். அப்போ அந்த காலத்தில் அப்போஸ்தலருக்கு ட்ராக்ஸ் அடிச்சா கொடுத்தாங்க, அவங்களுக்கு அந்த வசதியெல்லாம் கிடையாது. அப்போ அவங்க டிவியில் பேசினாங்க இல்லை. இப்போ ஊழிய முறைகள் மாறி இருக்கு, அவ்வளோதான். செய்தி ஒன்று தான், ரட்சகர் ஒருவர் தான், செய்தி ஒன்று தான், இல்லை சொல்லப்பட்ட செய்தி ஒன்று தான். அந்த ஊழிய செய்கிற முறைகள் மாறும், அதனுடைய சூழ்நிலைகள் மாறும். ஆவியானவர் அதுக்கு ஏற்றபடி அப்படி வசனத்தை கொண்டு சொல்ல தீவிரமாய் காரியங்களை செய்வார். ஒரு காலத்தில் பைபிள் எழுதப்பட்டிருக்கு, வியாதிஸ்த மீது கைகளை வைப்பீங்க சுகம் அடைவாங்க, எண்ணெய் பூசி ஜெபிப்பீங்க விடுதலை அடைவாங்க, எழுதப்பட்டிருக்காரு. ஆனால் இப்போது டிவிக்கு முன்னால் உட்காந்து ஜெபிக்கிறான், பிசாசு ஓடுதே. யோசித்து பாருங்கள். டிவிக்கு முன்னால் எங்கேயோ கோயம்புத்தூரில் சென்னையில் இருக்கிற நான் இங்கேருந்து பேசுகிறேன், அவ்வளோதான். அங்கேருந்து டிவிக்கு முன்னால் உட்காந்து இயேசுவே நாமத்தினால ஜெபிச்சா பிசாசு ஓடுதே, அல்லறிக்கிட்டு ஓடுதே, கீழே விழுந்து போகுது, சப்பானி நடக்கிறாங்களே. இது எப்படிங்க? ஆவியானவர் காலத்துக்கு ஏற்றபடி தன் வல்லமை விளங்க பண்ணுவார். ஆனால் எல்லாமே இயேசுவின் நாமத்தில் நடக்குது. இயேசு மகிமைப்படுகிறார், இயேசுவின் பக்கம் ஆத்மா திரும்புகிறாங்க. அதான் முக்கியம். கவனம் அதில் தான் இருக்கணும். இயேசு மகிமைப்படுறாரா, ஆத்மாக்கள் இயேசுகிட்ட திரும்புகிறாங்களா, அதில் இயேசு கிறிஸ்துவின் நாமம் உயர்த்தப்படுதா, அதுதான் கவனிக்கணும். அப்போ ஊழிய முறைகளும் ஆவியானுடைய கிரியைகளும் வித்தியாசப்படும், அவ்வளோதான். ஆனால் பொதுவான சத்தியத்தை நீங்கள் வேதத்தில் தான் அறிந்து கொள்ள முடியும். கவனமாக நீங்கள் பார்க்கணும்.
வேத புஸ்தகத்தில் கவனமாக பார்க்கணும். என்னங்க புதிய ஏற்பாட்டு காலத்தில் சபதான மிஷினரி அனுப்புனாங்க. இப்போ மிஷினரி ஸ்தாபனம்லாம் வந்திருக்கு. சிலர் விதண்டவாதம் பேசுவாங்க, அந்த ஊழியம் இந்த ஊழியன்ட்டுன்னு. ஊழிய முறைகள் மாறலாம், ஊழிய செட்டப் மாறலாம், செய்தி ஒன்று தான். இயேசுவை அறிவிக்கணும், சுவிசேஷத்தை அறிவிக்கணும், அவர் தான் ரட்சகரை காமிக்கணும். அதுக்கு விதவிதமான ஊழிய முறைகள். அந்த காலத்தில் சிறுவர் ஊழியம் இருந்துச்சா? வாலிபர் ஊழியம் தனியாக இருந்துச்சா? இல்லையே. ஆனால் இப்போ சிறுவர் ஊழியம், வாலிபர் ஊழியம், பெண்கள் ஊழியம். அப்போ ஒவ்வொரு இன மக்களுக்கு, மருத்துவத்துறைக்கு ஒரு ஊழியம், அப்புறம் திருநங்கைகளுக்கு ஒரு ஊழியம், விதவிதமாக. தப்பு கிடையாது, சுவிசேஷத்தை பல விதங்களில் கொண்டு போக. அப்போ இந்த காலத்துக்கு ஏற்றபடி தேவன் ஊழிய முறைகளை சொல்லி இதெல்லாம் சந்திங்க. ஆனால் செய்தி ஒன்று தான், இயேசு தான் ரட்சகர், அவர் மூலமாக தான் ரட்சிப்பு, அவர் மூலம் அவருடைய ரத்தத்தினால தான் விடுதலை, அதுதான். அப்போ இதைத்தான் நம்ம விளங்கி கொள்ள வேண்டும். அப்போ இயேசு சொல்லப்படுகிறாரா? இயேசு அதில் உயர்த்தப்படுகிறாரா? இயேசு மகிமைப்படுகிறாரா? ஜனங்கள் இயேசு பக்கம் திரும்புகிறாங்களா? அந்த ஆத்மாக்கள் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வர்றாங்களா? இவங்க மூலமாக எத்தனை ஆத்மா ரட்சிக்கப்படுது? தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுதா? தேவனுடைய ராஜ்யம் கட்டதா இல்லை சபை ஊழியம், சுவிசேஷ ஊழியம், எதுனாலும் தேவனுடைய ராஜ்யம் கட்ட, தனக்குன்னு ஒரு ராஜ்யம் கட்ட. மோகலாசஸ்க்குன்னு ஒரு ராஜ்யத்தை கட்டுவதற்கு ஊழியம் செய்கிறா. மோகலாசஸுக்கு ஐயோ, அவ்வளோதான். யாராக இருந்தாலும் தப்ப முடியாது, மோகலாசஸும் தப்ப முடியாது. தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி ஆத்துமாக்களை பரலோக ராஜ்யத்துக்கு நேராக வழி நடத்த தான் மோகலாசரசு இந்த ஊழியம். அதை விட்டுட்டு எனக்குன்னு ஒரு ராஜ்யத்தை நான் கட்டி, நான் யார் தெரியுமா, எனக்கு என்ன தெரியுமா, பணம் எல்லாம் எனக்கு தான், எனக்கு ஒரு ராஜ்யத்தை கட்டி கொண்டிருந்தால் எனக்கு ஐயோ என்பதை நான் அறிந்திருக்கிறேன். யாராக இருந்தாலும் அதுதான். அப்போ வசனம் என்ன சொல்லுது? ஒரு வசன ஊழியக்காரனை எப்படி இருக்கணும்? ஒரு கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது? அந்த காலத்தில் ஊழியர்கள் எதை அவங்க முக்கியமாக வைத்து ஊழியம் செய்தாங்க, அதன் மூலமாக என்ன நன்மை நடைபெற்றது, இதை நம்ம கவனிக்கணும். இப்போ இந்த வசனத்தை பாருங்கள். 2 கொரிந்தியர் எடுத்துட்டிங்களா? 5ஆம் அதிகாரம் 14-15 வசனம் பாருங்கள். பவுல் அருமையான ஊழியம் செய்த மனிதர் சொல்லுகிறார், கிறிஸ்தவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள் என்றும், பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்றே பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்காக பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்றும் நிதானிக்கிறோம். முக்கியமான காரியம் என்னென்னா, கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. பவுல் ஒரு டீமாக ஊழியம் செய்தார், தனியாக ஊழியம் செய்யலை. அவருக்கு ஒரு குழி இருந்தார். நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகளை வாசித்தீங்கன்னா, லூக்கா தான் அதை எழுதினவர், மருத்துவர் லூக்கா. ஒரு டீம் ஒர்க்கு. அவங்க பவுல் தன்னோட ஒரு குழுவோடு தான் போகிறார். லூக்கா அதில் இருந்தார், மார்க்கு, பர்னபா, சீலாலாம் இருந்தாங்க. அது மாதிரி ஒவ்வொரு டைமில் முதல் மிஷினரி பிரயாணத்தில் ஒரு டீம், 2வது மிஷினரி பிரயாணத்தில் ஒரு டீம், அது மாதிரி குழுவாக தான் ஊழியம் செய்கிறார். நாங்கள் போனோம், நாங்கள் இந்த பட்டணத்துக்கு போனோம், நாங்கள் இந்த கப்பலில் ஏறினோம். அப்போஸ்தலர் நடபடிகளை வாசித்தீங்கன்னா அப்படி. நான் 74 ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டு, அப்புறம் ஆண்டவர் என்னை பயிற்சி கொடுத்து 78 இந்த ஊழியம் ஆரம்பிக்கப்பட்ட போது நான் அப்போவே ஜெபம் பண்ணேன், ஆண்டவரை நான் தனியாக ஊழியம் செய்ய விரும்பலை, ஒரு டீம் ஒர்க்கு. இதான் நான் விரும்பி ஆண்டவர்கிட்ட கேட்டார். ஏன்னா நான் பைபிளில் வாசித்தார், இந்த இயேசு கிறிஸ்து தனியாக ஊழியம் செய்யலை, 12 சீஷர்கள். அவங்க சீஷரோடு தான் சேர்ந்த ஊழியம் செய்தா. 12 பேருக்குமே இயேசு நான் மட்டும் அற்புதம் செய்வேன், நீங்களாம் பார்த்துக்கிட்டே இருங்கன்னு சொல்லலை. நீங்களும் போங்க, நீ கை வைத்து ஜெபம் பண்ணி சுகமாகும், நீ எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணி விடுதலை உண்டு, நீ ஜெபம் பண்ணி பிசாசை துரத்து, எல்லாருக்குமே அந்த அதிகாரத்தை கொடுத்து எல்லாரையும் பயன்படுத்துவதை பார்த்து இயேசு சந்தோஷப்பட்டார். நான் அப்படி தான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவர் உங்களை மாதிரி ஊழியம் செய்யணும், நான் தனி ஆளாக, நான் ஒரு தனிப்பட்ட ஒரு ஆளாக, ஒரு இண்டிபெண்ட்டாக நான் தான் அப்படின்னு இருக்க நான் விரும்பலை. ஒரு டீம் ஒர்க்கு, ஒரு குழுவாக ஊழியம் செய்யணும். பவுல் ஊழியம் செய்த போது தனியாக அவர் போகலை, அவர் ஒரு டீம், ஒரு குழுவாக தான் போய் ஊழியம் செய்தார் என்பதாக பார்க்கிறோம். அதனால தான் நாங்கள் என்று சொல்லப்படுகிறது. ஒரு டீம் ஒர்க்கு, எல்லோரும் சேர்ந்து தான் ஊழியம் செய்தாங்க. பாருங்கள், பவுலோடு சேர்ந்த பர்னபா அவர் சாதாரணவர்கள், அவரும் தீர்க்கதரிசி, நல்ல டீச்சர். சீலா, இவங்கெல்லாம் கர்த்தரை வல்லமையாக பயன்படுத்தப்பட்டவங்க. நமக்கு சிலருடைய காரியம் தான் பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறது. சிலருக்கு தனியாக செய்கிற மாதிரி ஊழியம் அமைந்து விடும், அது பிரச்சனை. அவங்களுக்கு அது காரியம்தான். ஏன்னா தோமா வந்தார், இந்தியாவுக்கு வந்தபோது அவர் தனியாக தான் வர முடிஞ்சார். அவர் வேறு பெரிய டீம் கிடையாது. ஆனால் துணைக்கு அங்கங்கே ஆட்களை ஆண்டவர் எழுப்பி கொடுத்தார். அவரோடு கூட ஊழியம் செய்கிற ஆட்களை அங்கங்கே போகிற இடத்துல அதை வைத்து அவர் செய்தார். பவுல் ஒரு டீமாக ஊழியம் செய்தார். பேதுரு அவங்கெல்லாம் கூட ஒரு டீமாக ஊழியம் செய்தாங்க என்பதாக நம்ம வேதத்தில் நம்ம பார்க்க முடியும். ஒரு டீம் ஒர்க். அடிக்கடி அவங்க சந்தித்து கொண்டாங்க. எருசலேமில் வந்து மீட் பண்ணுவாங்க, என்ன நடந்ததுன்னு பகிர்ந்து கொள்ளுவாங்க. நான் அதை தான் விரும்பினேன். தனியாக நான் மட்டும் அப்படின்ற மாதிரி நான் இருக்க விரும்பல ஆண்டவரே.
ஒரு டீம் ஒர்க்கு. நான் 78 ஊழியம் ஆரம்பிக்கும் முன்னாலே அப்படி தான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன். அதனால தான் நாங்கள் இயேசுடிக்கிற குடும்பம் என்று இதை அழைக்கிறோம். நான் மட்டுமே பிரசங்கம் பண்ணுறது இல்லை. அதனால தான் பாருங்கள், அப்பாதர் பிரதர் வந்தோடனே எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு உடன் ஊழியராக இருந்தாங்க. அது மாத்திரம் இப்போவுமே சாம், நீங்கள் பார்க்குறீங்க, சாம் ஜெபராஜ் இருக்காங்க. அருமையாக பிரசங்கம் பண்ணி அருமையாக செய்தி கொடுத்து நடத்துவாங்க. இப்போ எங்கள் ஊழியத்தில் நிறைய பேர் ஆண்டு சொன்ன எல்லாரையும் பயன்படுத்துவீங்க. இன்றைக்கி வந்து கேட்டு பாருங்கள், நான் சொல்லுவேன் எல்லாரையும் ஆண்டவர் பயன்படு, எல்லோரும் பிரசங்கம் பண்ணுங்கள். நல்ல இப்போ சிஸ்டர்ஸ் பாருங்கள், எங்கள் ஊழியத்தில் அருமையாக பிரசங்கம் பண்ணுவாங்க. நான் உங்களுடைய பிரசங்கத்தை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். என்னை விட அழகாக பேசுகிறவங்க எங்கள் ஊழியத்தில் இருக்காங்க. ரொம்ப அருமையாக வல்லமையாக தேவனால் பயன்படுத்தப்படுறவங்க இப்போவும் நிறைய எழுப்பி வர்றாங்க. அடுத்த யங்ஸ்டர்ஸ் அவங்கெல்லாம் ஊழியத்தில் பல பொறுப்பில் இருந்தாலும் நல்ல பிரசங்கம் பண்ண ஜெபம் நடத்த எனக்கு அதை பார்த்து ரொம்ப சந்தோஷம். யாராவது நம்மளை மிஞ்சிருவாங்களோ அந்த எண்ணம் எனக்கு வரவே இல்லை. என்ன எனக்கு ஆரம்ப காலத்தில் சொல்லிட்டேன், ஆண்டவரே நீங்கள் நிறைய பேரை எழுப்புங்க, என்னை விட ஒருத்தர் அதிகமாக பயன்படுத்தினா எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிரும். நான் சொல்லுவேன், நீங்கள் பிரசங்கம் பண்ணணும், நான் பின்னால் உட்காந்து பார்த்து துதித்து கொண்டே இருக்கணும். இதான் என்னுடைய விருப்பம். எங்கள் ஊழியத்தில் இருக்கிறவங்களை கத்தர் எழுப்பி அவங்கள கொண்டு வல்லமையான அற்புத அடையாளங்கள் நடக்கணும். நான் பின்னால் உட்காந்து அதை கேட்டு பார்த்து ஆண்டவரை துதிக்கணும். இதான் இப்போ என்னுடைய ஆசை, என்னுடைய விருப்பம். நான் அதை சொல்லியிருக்கிறேன், ஊழியத்தில் உள்ளவங்கள்டே சொல்லியிருக்கிறேன். இல்லை நான் மட்டும்தான் எல்லோரும் சும்மா எல்லாம் ஜெபம் பண்ணு, இந்த மனப்பாவை எனக்கு கிடையாது. ஏன்னா நான் அப்படி தான் ஆரம்பத்தில் ஜெபிச்சேன். நான் தனி ஆளாக ஊழியம் செய்ய விரும்பலை, டீம் ஒர்க்கு. நான் எனக்கு அப்போ தான் டாக்டர் பில்லி கிரஹாம் அவனுடைய ஊழியத்தை பார்த்து அவங்க டீம் ஒர்க்கு, டாக்டர் அப்துல் ஹக், இது மாதிரி பலர்லாம் அவங்க டீமில் இருந்தாங்க. ஒவ்வொரு டீமாக இப்போ ஊழியம் செய்வாங்க. அது மாதிரி எனக்கு அது ஒரு பெரிய பிடித்தா நான் அப்படி ஜெபம் பண்ணேன், எனக்கு டீம் ஒர்க் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி. இப்போ அப்படி தான் எங்கள் ஊழியத்தில் நாங்கள் குடும்பமாக இருக்கிறோம். லீடர்ஸ், எங்கள் ஊழியத்தில் லீடர்ஸ் எல்லாருமே அழகாக பிரசங்கம் பண்ணுவாங்க, அழகாக ஜெபம் நடத்துவாங்க, தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடிய கிருபை இருக்குது, வியாதிஸ்தருக்கு ஜெபம் பண்ணுவாங்க. வேலைக்கு டெய்லி ஹீலிங் ப்ரேயர் இருக்குது 4 மாவடியில். நான் டெய்லி ஒவ்வொருத்தர் பிரசங்கம் பண்ணுவாங்க. ஊழியத்தில் ஒரு சகோதரி பிரசங்கம் பண்ணுவாங்க, ஒரு ஊழியர் ஜெபி பிரசங்கம் பண்ணுவாங்க, ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுவாங்க. ஆனால் வந்து பிரசங்கம் பண்ண அற்புதம் நடக்குதுல்ல பாருங்கள், வந்து பாருங்கள் 4 மாவடியில். நான் பிரசங்கம் பண்ணும்போது மட்டும் கிடையாது, எங்கள் ஊழியத்தில் எத்தனையோ பேர் சகோதரிமார் சகோதரிகள் ஜெபிக்கும் போது பிசாசு ஓடுது, வியாதி சுகமாக எல்லாரையும் பயன்படுத்தணும். இதுதான் என்னுடைய விருப்பம். நான் ஆரம்ப காலத்திலே நான் ஜெபித்தது. நான் தனியாளாக ஊழியம் செய்ய மாட்டேன், டீம் ஒர்க் ஆண்டவரே, குழுவாக தான் ஊழியம் செய்யணும். அதனால தான் நான் எங்கே போனாலும் டீமாக போகிறோம். பெரும்பாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈவன் சிங்கப்பூர், மலேசியா, மியான்மர், இலங்கை எங்கே போனாலும் நாங்கள் வளைகுடா நாடுகள் டீமாக தான், கேட்டு பாருங்கள், டீமாக தான் போவோம். நீங்கள் வந்து எங்களை அழைக்கிறவங்க டிக்கெட் எல்லாருக்கும் போட முடியாது, நாங்கள் போட்டுக்கிறோம், நாங்கள் டீமாக தான் வருவோம், சேர்ந்து ஜெபம் பண்ணி ஊழியம் செய்யணும். கேட்டு பாருங்கள், எல்லா டீமாக தான் நாங்கள் போய் ஊழியம் செய்வோம். சில தூர இடம், அமெரிக்கா கனடா போல் ரொம்ப தூர இடம், ஆஸ்திரேலியாவில் விசா கிடைக்கிறது கஷ்டம் வேறு, தூர இடம் போகணுன்னா போது கூட நான் இப்போ முதல்ல வந்து நான் என் மனைவியும் போய் கொண்டு வந்தேன். தனியாக அதிகமாக போனது கிடையாது, சில சமயம் தவிர்க்க முடியாத காரணத்தினால. மற்றபடி 2 பேர் நானும் என் மனைவியும் தான் சேர்ந்து போயிருப்போம். அது பிறகு இப்போ எங்கள் ஊழியத்தில் கூட துணையாக ஒரு ஊழியக்காரரை வச்சிருக்கேன். எங்கே வெளிநாடு போனாலும் என் கூட அவங்க இருப்பாங்க. எந்த நாட்டுக்கு தனியாக நான் போகிறது கிடையாது, என் கூட அவங்க இருப்பாங்க. டீம் ஒர்க்கு. அப்போ ஒருவருக்கொருவர் ஜெபிக்க, பாதுகாப்பு எல்லாமே அப்படி தான் நாங்கள் போகிறோம். ஒரு டீம் ஒர்க்கு ரொம்ப அவசியம். இப்போ எல்லா நாட்டிலையுமே எனக்கு டீம் அங்கே போனோடனே அங்கே ஒரு பெரிய டீம் இருப்பாங்க, ஜெபிக்க செயல்பட எல்லாம். எல்லா நாட்டிலையும் மலேசியா, சிங்கப்பூர், அமெரிக்கா, கனடா ஆண்டவர் ஏற்படுத்தி தந்துட்டார். எல்லாம் சேர்ந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுக்கிறோம். இதான் என்னுடைய ஆசை, விருப்பம். நான் ஜெபித்தது அதே மாதிரி கர்த்தர் இயேசுடைய ஊழியத்தை அமைச்சு தந்திருக்கிறார். எல்லாருமே இப்படி தான் செய்யணும்னு நான் சொல்ல மாட்டேன். ஒவ்வொருத்தருடைய அழைப்பு, விருப்பம். தனியாக போய் ஊழியம் செய்து நிறைய சாதித்தவங்களும் இருக்கிறாங்கல்ல. இப்போ ஜீவானந்தம் இருக்கிறான், பார்த்துருக்கீங்களா? பிரதர் ஜீவானந்தம். அந்த மாதிரி தெய்வ மனிதர் நான் பார்க்குறது ரொம்ப கஷ்டம். எவ்வளோ பேருக்கு சுவிசேஷம் அறிவித்து மலேசியா தேசத்தின் எழுப்புதல் அவங்க மூலமாக தான் உண்டானது. அங்கே இருக்கிற நிறைய ரட்சிக்கப்பட்டு இன்றைக்கி இருக்கிற பாஸ்டமார் ஊழியர்கள் அவங்க மூலமாக எழும்பினவங்க. கர்த்தர் வல்லமையாக பயன்படுத்தின தேவ மனிதர். தமிழ்நாடு கிராம ஊழியம் செய்கிறவங்க. அவங்க வந்து பிரதர் டிஜிஎஸ் தினகரன், ஜீவானந்த் அவங்கெல்லாம் தான் பேரின்ப பெருவில் ஆரம்பித்தாங்க, முழு ஜெபம் ஆரம்பித்தவங்க. அப்போ அவங்களுடைய ஒரு சமயம் நான் 4 மாவடிக்கு பிரதர் ஜீவானந்தம் வந்திருந்தேன், கூப்பிட்டுருந்தேன். வந்திருந்தேன், ஊழியத்தெல்லாம் பார்த்தாங்க. பார்த்துட்டு சொன்னாங்க, தம்பி நீங்கள் பிரதர் தினகரெல்லாம் ஒரு விசேஷமானவங்க, ஆனால் ஏன் பிரதர் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். பாருங்கள், பிரதர்லாம் நல்ல ஒரு ஆஃபீஸ் செட்டப் வச்சு அழகாக ஊழியத்தை செட்டப் பண்ணி நடத்துகிறாங்க. நீங்கள் 4 மாவடியில் இப்படி ஒரு அழகான செட்டப் வச்சு ஒரு டீமாக அழகாக செய்கிறீங்க. ஆனால் எனக்கு அப்படி இல்லை, எனக்கு அப்படிலாம் செய்ய முடியாது. நான் போய் கிராமத்தில் எங்கே போனாலும் சுவிசேஷம் அறிவித்து என்ன அப்படி தான் ஆண்டவர் நடத்துகிறாரு. அவங்களுடைய அழைப்பு வித்தியாசம். ஆனால் அதே சமயத்தில் அவங்க மூலமாக தேவன் செய்திருக்கிற அற்புதங்கள் ஏராளம்.
அவங்களுடைய நின்னாலே பிசாசு அலறும். அந்த காலத்தில் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னே ஊழியெல்லாம் ஆரம்பிக்க முன்னால் நான் அவங்க பிரசங்கத்தெல்லாம் கேட்குறதுக்கு சென்னையில் சைக்கிளில் மைல் கணக்காக போவேன். நான் ஜீவானந்த பிரதர் மீட்டிங் நடக்குது, பட்டாபுராமில் நடக்குது, நான் பாடியிலேருந்து சைக்கிளில் போவேன். கூட்டம் முடிச்சுட்டு ராத்திரி தனியாக சைக்கிளில் வருவேன். பிரதர் டிஜேஎஸ் தினகரன் கூட்டம் சேத்துப்பட்டில் நடக்கணும், சைக்கிளில் போவேன். போய் பங்கு பெற்று ஆசையோடு போய் வசனத்தை கேட்க இவங்கெல்லாம் தேவனால் அப்படி பயன்படுத்தப்பட்டவனை கண்கூடாய் பார்த்தது. அது மாதிரி ஜீவானந்த பிரதர் அவனுடைய அழைப்பு வேறு. அவங்க சொல்லுவாங்க, தம்பி உங்களை மாதிரி எனக்கு இல்லை, என் வித்தியாசம். ஆனால் நிறைய அனுபவங்கள், நல்ல ஆலோசனைகள் கொடுத்து அழகான காரியெல்லாம் பேசுவாங்க. இப்படி அருமையான தெய்வ மனிதர்கள் இருக்கிறாங்க. அது மாதிரி டீம் ஒர்க்கு செய்கிறவங்களும் இருக்காங்க, தனியாக போய் ஊழியம் செய்கிறவங்களும் இருக்கிறாங்க. அவங்களுடைய அழைப்பு, அவங்கள தேவன் பயன்படுத்துகிற விதம், அதனால் ஒவ்வொன்றும் வித்தியாசம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஆசையாக அப்படி ஜெபம் பண்ண ஆண்டவிட்ட, அதனால் எனக்கு இந்த ஊழிய செட்டப்பை கொடுத்து ஒரு ஃபேமிலி, ஜீசஸ் ரெடியூஸ் ஃபேமிலின்னா இப்போ நிறைய பேர் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, நிறைய பேர். இப்போ எங்களுக்கு பஞ்சமே கிடையாது. திடீர்னு ஒரு பிரசங்கம் பண்ண எங்கள் ஆள் அனுப்பலாம், ஒரு ஆள் அனுப்புங்கம்பாங்க. பிரதர் நீங்கள் போய் பேசிட்டு வாங்கன்னா போய் கலக்கிட்டு வந்துடுவாங்க. இயேசுடைய ஊழியத்தில் இருக்காங்க. எனக்கு அது பெரிய சந்தோஷம். யாரும் நம்மளோட பெருசாக வந்துடுவாங்களோ போட்டிக்கோ, எனக்கு அந்த சிந்தையே கிடையாது. எனக்கு இயேசு மகிமைப்படணும், சுவிசேஷம் அறிவிக்கப்படணும், தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படணும், அவ்வளோதான். யாரை பயன்படுத்தினா என்ன? ஐயோ இவங்க நம்மளோட மேலே வந்துடுவாங்களோ எண்ணம் கிடையாது. நான் நினைக்கிறது, ஆண்டவரே நான் ஜெபிக்கும் போது நடக்கிற அற்புதத்தை விட இவங்க ஜெபிக்கும் போது பெரிய அற்புதம் நடக்கணும். அப்போ தான் மக்களின்மை என்ன அதிகம் தேட மாட்டாங்க அப்படின்னு நான் ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவர்கிட்ட ஆசைப்படுறேன். நான் எனக்கு ஆசை பின்னால் உட்காந்து ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும், இவங்களெல்லாம் அடுத்த தலைமுறையை பயன்படுத்துகிறத நான் பார்க்கணும். அதான் என்னுடைய விருப்பம், அதான் என்னுடைய ஆசை. இது உண்மை. கர்த்தர் கவனிச்சுக்கிட்டே இருக்கிறார், அவர்கிட்ட போய் சொல்ல முடியாது. அப்போ அந்த காலத்தில் அவங்க ஊழியம் செய்யும்போது அவர் என்ன சொல்கிறார் பாருங்க, கிறிஸ்தவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. ஏன் அவங்க ஊழியம் செய்கிறாங்க? பவுல நீங்கள் ஏன் ஊழியம் செய்கிறீங்க, எதுக்கே பிரசங்கம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால், காணி கிடைக்குமா, இங்கெல்லாம் போன பேர் புகழ் வருமா, அப்போ அந்த பட்டணம் இந்த பட்டணம் எல்லா இடம் வால் போஸ்ட் அடித்து ஒட்டிட்டா உங்கள் பேர் பிரபலமாகும் இல்லை, காணிக்க கிடைக்கும்ல. கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. இயேசுடைய அன்பு உள்ளத்தை நெருக்கி ஏவுகிறது. இந்த ஆத்மா ரட்சிக்கப்படணுமே, இந்த பட்டணம் ரட்சிக்கப்படணுமே, இந்த ஜனம் ரட்சிக்கப்படணுமே, அந்த பாரம் உள்ளத்தை நெருக்கி ஏவுகிறது. இதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் பாஸ்டராக இருக்கலாம், மிஷினரியாக இருக்கலாம், நீங்கள் சுவிசேஷகராக இருக்கலாம், சிறுவர் ஊழிய வாலிப எண்ணி ஊழியம் செய்யுங்க. ஆத்துமாக்களை குறித்த பாரமுடைய உள்ளத்தை நெருக்கி ஏவாவிட்டால் கவனம். இயேசுவை பாருங்களேன், திரளான மக்கள் வந்துட்டாங்க. இயேசு என்ன பண்ணார்? சீசரெல்லாம் பெருமைப்பட்டிருப்பாங்க, ஓ இயேசுவோடு இருக்கிறது எவ்வளோ பெருமைப்பா, எவ்வளோ ஜனங்கப்பா, இது மாதிரி யாருக்கும் கூட்டம் வந்ததே இல்லைப்பா. ஐயோ 5000 புருஷர்கள், 5000 பேர் பெண்கள், குழந்தைகள், இவ்வளோப்பா 25,000 பேர், இது மாதிரி நம்ம கேள்விப்பட்டதே இல்லையே. இயேசுவோட நம்ம கூட பக்கத்தில் பேதரெல்லாம் வந்து நின்று இருப்பாங்க, அப்படியே வந்து நாங்கள் இயேசுவோடு இருக்கிறோம் பாருங்கள் அப்படின்னு. ஏன்னா அவங்க அப்போ அப்படி தான் இருந்தாங்க. பெந்தேகோஸ்தே நாள் வரைக்கும் யார் பெரியவன் சண்டை போடுற ஆட்களை தான் இருந்தாங்க. அது காரியம், மனுஷங்க தானே, அது மாதிரி தான் அவங்க இருந்தாங்க. ஆனால் இயேசு அதை பார்த்து சந்தோஷப்படலை. வேதம் சொல்லுது, ஜனங்கள் மெய்ப்பினலாடாடு போல் இருக்காங்களே, தொய்ந்து போனவளாக இருக்கிறாங்களே. மனது உருகினார், அவருடைய இருதயம் உருகிட்டு ஜனங்களுக்காக பாரம் உண்டானது, அவருடைய இருதயத்தை அதை நெருக்கினது. நீங்கள் எந்த ஊழிய செய்தாலும் சரி, அந்த பாரம் உங்களை நெருக்கணும். ஆத்துமாக்களை குறித்த பாரம் நீங்கள் அடையாளம் கண்டு கொள்ளுங்க. யார் இயேசுக்காக ஊழியம் செய்கிறாங்கன்னு அவங்களுக்குள்ள ஒரு ஆத்துமா பாரம் இருக்கும், ஜனங்களுக்கான ஒரு பாரம் இருக்கும், ஒரு நொறுங்கொண்ட இருதயம் இருக்கும். பவுல் சொல்லுகிறார், நான் மிகுந்த கண்ணீரோடு உங்கள் மத்தியில் ஊழியம் செய்தேன், இயேசுடைய உள்ளத்தில் உருவாகும்படி கர்ப்ப வேதனைப்படுகிறேன், கலாத்தியரில் எழுதுகிறார். அதுதான் உண்மையான ஊழியம். இந்த ஆத்மாக்குள்ளே இயேசு உருவாகணுமே என்ற ஒரு கர்ப்ப வேதனை எனக்குள்ளே வராவிட்டால் நான் ஏமாற்றி கொண்டிருக்கிறேன் என்ற அர்த்தம். ஊழியக்காரன் என்கிற பெயரில் சுயநலமாக ஏதோ செய்து கொண்டிருக்கிறேன் என்ற அர்த்தம். அந்த ஆத்மாவை பார்க்கும் பொழுது ஒரு கர்ப்ப வேதனை உள்ளத்தில் வரணும். இந்த ஆத்மா ரட்சிக்கப்படணுமே, இந்த ஆத்மா பரலோகத்துக்கு வரணுமே, இவங்க பெயர் ஜீவபுஸ்தகத்தில் எழுதப்படணுமே, இந்த ஆத்மாவுக்காக இயேசு சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்தாரே என்கிற உணர்வும் பாரமும் நமக்குள்ளே உண்டாகணும். அப்படிதான் இன்றைக்கு அவங்க எல்லாம் ஊழியம் செய்தாங்க. பேதுருவாகட்டும், பவுலாகட்டும், எல்லாரும் ஊழியம் செய்தாங்க. மிஷினரிகள் நம்ம நாட்டுக்கு வந்தாங்களே,
ஏன் எல்லா வசதியை விட்டுட்டு இங்கே இந்த நாட்டில் வந்து வெயிலையும் காடுகளையும் மலைகளையும் காலில் நடந்து தெரிந்து செய்யணும்? அவங்களுக்குள்ளே கிறிஸ்துவின் அன்பு நெருக்கி ஏவினர். இந்த மக்கள்லாம் ரட்சிக்கப்படணுமே, பரலோகத்துக்கு வரணுமே, அறியாமைக்குள் இருக்கிறாங்களே, அந்த பாரம். சிறு பிள்ளைகளை பார்க்குறீங்களா? இந்த பிள்ளைகளெல்லாம், இந்த குட்டி பிள்ளைகள்லாம் ஒரு நாள் மோட்சத்துக்கு வரணுமே என்ற பாரம் உங்களை நெருக்கணும். அதான் சரியான சிறுவர் ஊழியம். வாலிபர்களை பார்க்குறீங்களா? அவங்களுடைய உள்ளத்தில் அப்படியே ஒரு நெருக்கம் வரணும். அப்படி இயேசுவின் அன்பு, இவங்களுக்காக இயேசு ரத்தம் சென்றினாரே, இவங்கெல்லாம் ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துக்கு வரணுமேன்னு ஒரு பாரம். சபை நடத்துகிறீங்களா? ஒவ்வொரு ஆத்துமாவும் ஆண்டவருக்கு சொந்தம் வரணுமே, ஆண்டவருக்குள்ள அந்த பாரம் இருக்கணும். வேறு பிழைப்புக்காக ஊழி செய்யக்கூடாது, காணிக்கைக்காக ஊழி செய்யக்கூடாது, ஆத்துமாக்களுக்காக. இயேசு அப்படி தான் ஊழி செய்தார். இதான் முக்கியம். சரியா? இன்னும் அடுத்த காரியங்கள் அடுத்த வாரம் நம்ம இன்னும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஒவ்வொரு விசுவாசிகளும் நீங்கள் தெளிவாக இருக்கணும். ஊழியன்னா என்ன, யார் ஊழியக்காரன், என்னென்ன ஊழியம் நடக்குது, நீங்கள் விழிப்படைஞ்சிட்டா எல்லோரும் சரியாயிருவாங்க. விசுவாசிகள் விழிப்படைஞ்சு நீங்கள் சரியாயிட்டீங்கன்னா ஊழியர்கள் சரியாயிருவாங்க. யாரும் ஏமாற்ற முடியாது. உண்மையாக ஊழியர் செய்கிற ஊழியர்களை ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க, அவங்கள உற்சாகப்படுத்துங்க. உண்மையான ஆத்மா பாரத்தோடு அலைந்து தெரிகிற எத்தனையோ ஊழியர்களை நான் பார்க்குறேன். சிலர் வெளியவே தெரியாது, சீன்லேயே தெரியாது, அவங்க பேரே தெரியாது, ஆனால் அவ்வளோ அருமையாக ஊழியர் செய்வாங்க. அது மாதிரி ஊழியர்களெல்லாம் உற்சாகப்படுத்துங்க, அடையாளம் கண்டு கொள்ளுங்க. யார் உண்மையான ஊழியர், இயேசுக்காக ஊழியர் செய்கிறா, யார் வயிற்றுக்காக ஊழியர் செய்து ஏமாற்றி கொண்டு இருக்கிறா, யார் சாத்தானுக்காக ஊழியர் செய்கிறாங்க கண்டுபிடிங்க.